ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகும்போது தெரியாதனமா ஒரு முனிவரோட தவத்தை கலைச்சிடுறாரு. முனிவராச்சே உடனே ராஜாவை பார்த்து கோபத்தோட, நீ நாளையில இருந்து பன்றியாக மாறி சாக்கடைக்கு பக்கத்துல திரிவ அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. இத கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ச்சே, போயும் போயும் பன்றியாக மாற போறோமா அப்படின்னு வருத்தத்தோட அரண்மனைக்கு வந்து தன்னோட மகனை கூப்பிடுறாரு. மகனே, இந்த மாதிரி ஒரு முனிவர் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு. நாளையில இருந்து நான் பன்றியா மாறிடுவேன். அதனால நான் பன்றியாக மாறிய மறுகணமே என்ன வாளால வெட்டி கொன்னுடு அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. எதிர்பார்த்த மாதிரி மறுநாள் காலையில ராஜா பன்றியாகிட்டாரு. மகன் என்ன பண்றான், சோகத்தோட பன்றியாக மாறின தன்னோட தந்தையை வெட்ட வாளை எடுக்கிறான். உடனே அந்த பன்றி பேசுது. மகனே பொறு, இன்னும் 1 மாசம் இந்த பன்றி வாழ்க்கை எப்படிதான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா சாகுறேன். அதனால அடுத்த மாசம் இதே நாள்ல என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லுச்சு. பன்றி வாழ்க்கையில என்ன பண்ணுது, அதுக்கேத்த ஒரு பெண் பன்றிய துணையா தேடிக்குச்சு. அந்த பெண் பன்றியும் கர்ப்பமா ஆயிடுச்சு. 1 மாசம் கழிச்சு மகன் என்ன பண்றான், தந்தையை கொல்ல வாளோட வரான். இப்போ மறுபடியும் என்ன சொல்லுது பாருங்க. மகனே, இப்ப நான் இறந்துட்டேன்னா கர்ப்பமாயிருக்க என்னோட மனைவி ஆதரவு இல்லாம போயிடுவா. அதனால குட்டிகள் பிறந்த அடுத்த நாளே நீ என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குட்டிங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் மகன் என்ன பண்றான், தந்தை தனக்கிட்ட கட்டளைப்படி தந்தையை கொல்றதுக்காக வாளோட வரான். இப்ப இந்த பன்றி என்ன சொல்லுதுன்னா, மகனே, இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு இப்ப ரொம்ப பழகி போச்சு. சாக்கடை ஓரத்துல சமாளிச்சு வாழவும் பழகிட்டேன். எனக்கு இப்ப மனைவி குழந்தைகள் என்று பந்தமும் பொறுப்பும் வந்ததால இந்த வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாகிடுச்சு. இனி நான் இப்படியே இருந்துடுறேன், என்னை இனி இப்படியே வாழ விடு. எந்த துன்பம் வந்தாலும் பழகிக்கிட்டு இதே மாதிரி நீயும் வாழ கத்துக்கோ, உன் வாழ்வும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு அந்த பன்றி. இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க 3 வழி இருக்கு. அது என்னன்னா, முதல் வழி பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுறது. அடுத்தது பிரச்சனைகளை விட்டு ஒதுங்கி செல்றது. இறுதியான வழி என்னன்னா, பிரச்சனைகளை ஏத்துக்கிட்டு அது கூடவே வாழறது. பல நேரங்கள்ல இந்த இறுதியான வழிக்கு தான் நாம தள்ளப்படுறோம். அந்த பன்றியான அரச மாதிரி பிரச்சனைகளோட வாழறதுதான் நமக்கு தீர்வாவே போயிடுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.